ஈஸ்டர் தாக்குதல் நீதியும் தண்டனையும் இதுதான் அந்த நூல். சுமார் ஒரு 5 வருடங்களாக இந்த நூல் தொடர்பில் ஆய்வு செய்திருக்கின்றேன். மிகவும் சிக்கல் மிகுந்த ஒரு சம்பவத்தை தான் இங்கு நாம் நூலாக கொண்டு வந்திருக்கின்றோம். இதில் நிறைய பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் இருக்கின்று உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இருந்தும் இதனை நாம் சமூகமயப்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ உறவுகளுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும். சுமார் 45 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளார்கள். அவர்கள் உயிரிழக்கவில்லை, கொல்லப்பட்டுள்ளார்கள், படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மிகவும் ஈனத்தனமான ஒரு செயல். நாம் ஒருபோதும் இந்த செயலை இதன் பிறகு அனுமதிக்க முடியாது. அவ்வாறானவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நூலின் சுருக்கம். பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். சுமார் 40 வெளிநாட்டவர்கள், 45 குழந்தைகள் உள்ளார்கள். 2019 ஏப்ரல் 21ஆம் தேதி என்ற அந்த திகதியை நாம் மனதில் கொள்ளும் போது இங்கிருக்கும் அத்தனை பேர்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும். அந்த நாள் நாம் எங்கிருந்தோம், என்ன செய்து கொண்டிருந்தோம், அந்த காலை புலரும் போது நமக்கு எவ்வாறான உணர்வுகளை தந்தது, 10 மணி 11 மணி ஆகும் போது நமது உள்ள கிடங்குகள் எவ்வாறு மாறி இருந்தது, நாம் எவ்வாறான நெருக்கடிகளுக்கு உள்ளானோம் என்பது தொடர்பில் எம் ஒவ்வொருவர்களுக்கும் இதன் பின்னால் வரும் 10 வருடங்கள் கடந்தாலும் கூட நமக்கு நினைவுகள் இருக்கும். அந்த நினைவுகளுடன் நாம் இங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க போராட வேண்டும். அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது எண்ணமும் உங்களுடைய எண்ணமும். இந்நிகழ்வு தொடர்பில் புலன் விசாரணை செய்ய வந்துள்ள அல்ல நேற்று வந்த நபர்கள் தொடர்பான எல்லோருடைய எண்ணமும் அதுதான். நாம் இப்போது ஒரு விடயத்துக்கு வருவோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிடுறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் சிங்கள பௌத்தனாகிய என்னை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கு முஸ்லிம்கள் தற்கொலை செய்வார்களா என்பதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்வியில் நிச்சயம் ஒரு நியாயம் இருக்கின்றது. அந்த கேள்வியை நாம் பார்த்தால், ஒரு சிங்கள பௌத்தரை ஆட்சி பீடம் ஏற்றுவதற்கு முஸ்லிம்கள் எப்படி தற்கொலை தாக்கல் செய்ய முடியும்? ஒரு நியாயமான லாஜிக் நிறைந்த கேள்விதான் அது. அதே போல 2020ஆம் ஆண்டு FBI சிறப்பு அதிகாரி குட்பின் கலிபோர்னியா மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். அந்த அறிக்கையில் என்ன சொல்கின்றார்? இது இஸ்லாமிய தீவிரவாதிகளால், பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். ஆக 2 முக்கியமான விடயங்கள் எதை சொல்கின்றது என்றால், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மத ரீதியாக தூண்டப்பட்டு நியூசிலாந்தில் உள்ள கிறிஸ்தவ சர்ச் அங்கு பாதிக்கப்பட்டதற்காக ஒரு பழி தாக்குதலை இங்கு செய்துள்ளார்கள். ஆக இவர்களின் விடயம் வேறு. என்ன இங்க இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா, நாம கோட்டாபய ராஜபக்ச சொல்வதையும் FBI ரிப்போர்ட் சொல்வதையும் ஏற்றுக்கொண்டால் நாம் இதன் பின்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை. இலங்கை அரசாங்கமும் கூட என்ன செய்யலாம், ஓகே இதுதான் நடந்திருக்கு, ஈஸ்டர் தாக்குதலில் இதுதான் நடந்திருக்குது, இத்துடன் இதை நாம் என்னலாம் முடிச்சு கொள்ளலாம். இத்தனை 5 வருடங்கள் ஏன் இந்த பதட்டம்? ஏதோ ஒரு சிக்கல், இந்த சம்பவங்களின் பின்னால் ஏதோ ஒரு மர்மம் நீடிப்பதன் நிமித்தமே இந்த பிரச்சனைகள் தொடர்கதையாக போய்கொண்டிருக்கின்றது. முதலாக நாம் ஒரு விஷயத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால், இது திடீரென நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் அல்ல, ஒரு படுகொலை தாக்குதல் அல்ல. 2019 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இந்தியா மிக தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகின்றது. இலங்கையில் ஒரு படுகொலை தாக்குதல் நடத்தப்பட போகின்றது. அதனை செய்ய போகின்றவர்கள் முஸ்லிம்கள். அவர்கள் யார், எங்கு தாக்குதல் நடத்தப் போகின்றார்கள் என்ற விடயத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். அவர்கள் இந்தியா முதலாவது தகவலை தெரிவித்து 2019 ஏப்ரல் 8ஆம் தேதி இந்திய பாதுகாப்பு செயலாளர் சஞ்சய் மித்ரா இலங்கைக்கு வருகின்றார்.
இப்ப நாம் இங்க ஒரு பிரச்சனை நாம் அணுக வேண்டியிருக்கின்றது. இலங்கையில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்த போகின்றது என்ற தகவலை முதலாக தெரிவித்த இந்தியா அதன் பாதுகாப்பு செயலாளர் 8ஆம் தேதி வருகின்றார். இங்கு ஒரு கலந்துரையாடல் நடைபெறுகின்றது. இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் இடையில் ஒரு கலந்துரையாடல் நடக்கின்றது. அது என்ன கலந்துரையாடல் என்றால் 6வது இந்திய இலங்கை பாதுகாப்பு மாநாடு. ஆக இங்க ஒரு விடயத்தை நாம் பார்க்க முடியும் என்னவென்றால், ஈஸ்டர் தாக்குதலை தடுப்பதற்கான ஒரு முன்காரணி எமக்கு முன்னால் இருந்தது. 2 நாடுகளுடைய பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த விடயத்தை திறம்பட கையாண்டிருந்தால் இந்த தாக்குதல் சம்பவம் நடத்தாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அது அவ்வாறு நடைபெறவில்லை. 2வது விடயத்துக்கு நாம் போகலாம். 2019 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி இந்தியாவுக்கு பயணமாகின்றார். அவர் எங்கு போகின்றார் என்றால் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ஆசீர்வாதம் வேண்ட போகின்றார். ஆக இங்கு நாம் அடுத்த விடயத்தை முன்கை கொண்டு பார்க்க முடியும். என்னென்று சொன்னால், தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட போகின்றது. அது முதல் தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. தெரிவிக்கப்பட்ட நாட்டினுடைய அதிகாரிகள் கூட இங்கு வந்திருக்கிறாங்க. 2வது அந்த தகவலை பெற்றுக்கொண்ட நாட்டினுடைய ஜனாதிபதி எங்க போகிறார்? தாக்குதல் பற்றிய தகவலை தெரிவித்த நாட்டுக்கு போறார். ஆக 2 கட்டங்களிலும் இந்த தாக்குதலை தடுப்பதற்காக முனைந்திருக்கலாம் அல்லவா? ஏன் முனையில் என்பது வணங்கியிருக்கிற பெரிய சிக்கல். அடுத்த விஷயத்துக்கு இந்த தாக்குதலை பத்தி நம்ம கதைக்கும் போது இங்க ஒரு பிரச்சனை வருகிறது. எப்படி வருதுன்னு சொன்னா, இது ஒரு தேர்தலை மையப்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலா என்கிற ஒரு கேள்வி, ஒரு யூகம். அது எப்படின்னு சொன்னா, 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் மக்களவை தேர்தல் நடைபெறுகின்றது. ஈஸ்டர் தாக்குதல் ஏப்ரல் 21ஆம் தேதி நடைபெறுகின்றது. அக்காலத்தில் தான் அங்கு மக்களவை தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டு மிகுதி சுமார் 350 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட போகின்றது. அக்காலத்தில் தான் அங்கு இலங்கையிலே ஈஸ்டர் தாக்குதல் நடக்கின்றது. இலங்கையை பொறுத்தளவில் 2019 நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை இந்த நாடு எதிர்கொள்கின்றது. ஆக 2 கட்டங்களில் 2 நாடுகளுக்கு இடையில் தகவல் பரிமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. 2 நாடுகளிலும் அதிபர் தேர்தலுக்குரிய முனைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றது. நாம் இதை பார்த்துட்டு நமக்கு ஒரு யோசனை வருது. என்னது இந்த தாக்குதல் தேர்தலோட மையப்படுத்தப்படுகின்றது? இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஏன் தேர்தலை மையப்படுத்தி இந்த தாக்குதலை செய்யறாங்க? ஒன்று, இஸ்லாமிய தீவிரவாதிகள் தேர்தல் காலத்தில் தாக்குதல் நடத்துறதுக்கு விரும்புறாங்கயா, இல்லாட்டி அவ்வாறான நாடுகள்ல இந்த காலகட்டத்தில் தேர்தலை கொண்டுதான் தாக்குதலும் நடத்தப்படுகின்றதா என்ற கேள்விகள் இருக்கிறது. நாம் அதை விடுவோம். அது நெடுமாறாக சாதாரணமாக நடத்தப்பட்டது. 2019 மக்களவை காலத்தில் தான் தேர்தல் நடத்தப்பட்டது என்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் கூட 2024ஆம் ஆண்டு அதே மக்களவை தேர்தல் நடத்தப்படும் போது இலங்கையில் இருந்து 4 முஸ்லிம் இளைஞர்கள் குஜராத்தில் கைது செய்யப்படுறாங்க. இந்த பிரச்சனை வேற வடிவம் போகுது. நம்ம அதே கேள்வியை மீண்டும் கேட்க வேண்டியிருக்குது. குஜராத் போலீசார் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இவர்கள் ISS தீவிரவாதிகள், இவர்கள் தேர்தலை மையப்படுத்தி இந்தியாவின் முக்கிய அதிகாரிகளை படுகொலை செய்வதற்காக வந்துள்ளார்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இலங்கையில் உள்ள பாதுகாப்பு தரப்பினர், அடுத்தது இங்குள்ள விசாரணையாளர்கள் இந்த விசாரணையை செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், இல்லை அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் போதைவத்துடன் தொடர்பட்டவர்கள், அவர்கள் பயங்கரவாதத்துடன் தொடர்பட்டவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆக இந்தியாவின் விசாரணைகளுக்கும் இலங்கையில் விசாரணை அதிகாரிகளுக்கும் அறிக்கைகளுக்கு முரண்பாடுகின்றது தெளிவாக. நான் இங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு சொன்னா, ஏன் இந்த சம்பவங்கள் ஏன் இந்தியாவை மையப்படுத்தி நடக்கின்றது, அது ஏன் இலங்கையர்களை கொண்டு நடக்கின்றது என்ற மூலோபாய கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த தாக்கல் தொடர்பான தகவல் எல்லாம் பாதுகாப்பு அதிகாரிகள் கூட, அதுக்கு பொறுப்பாக இந்த பிரதி போலீஸ் அதிபர் கூட, இங்கிருக்கிற சபாநாயகர் உட்பட, பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட, அமைச்சர்கள், எல்லா நபர்களுக்கும் இந்த தகவலை சொல்லிட்டாங்க. அரின் பெர்னாண்டோட தகப்பன் தந்தை மாத்திரம் அந்த செய்தியை வெளியிடுறாங்க.
இப்ப இங்க உண்மையில ஒரு இரக்க குணம் உண்டு. நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, பாராளுமன்றத்துடன் தொடர்பான அரசியல்வாதிகளுக்கு இருந்திருக்குமாக இருந்தா அவர்கள் நிச்சயம் இதை சொல்லிருக்கலாம். இப்படி எங்களுக்கு அறிக்கை ஒன்று வந்திருக்குது, இந்த பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்பட போகின்றது, மக்கள் அவதானமாக இருக்கலாம் சொல்லி இருந்தா இந்த 269 அப்பாவி கிறிஸ்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கு தேவையில்லை தானே, தடுத்திருக்கலாம் தானே. இதுதான் என்னுடைய வாதம். அடுத்த விஷயம், இங்க சஹ்ரான் ஒரு விஷயத்தை செய்யறார். என்ன செய்யறாருன்னு சொன்னா, 2019 ஏப்ரல் 19 ஒரு காணொளி ஒன்று வெளியிடுறதா, காணொளி ஒன்று சத்திய பிரமாணம் செய்யும் காணொளி ஒன்று வெளியிடுறார். அது என்ன காணொளின்னு சொன்னா, மிக மோசமாக மனித குலத்துக்கு விரோதமான கடும் போக்கூடிய கருத்துக்களை அந்த காணொளியில சொல்றார். நாங்க கட்டாயம் கொலை செய்வோம், நாங்க இந்த மக்களை படுகொலை செய்வோம், நியூசிலாந்துல கொல்லப்பட்ட முஸ்லிம்களுக்காக நாங்க இங்க இருக்கிறார்கள் எல்லாரையும் படுகொலை செய்வோம் என்று சொல்லி ஒரு காணொளி வெளியிடுறார். ரைட், நாம் அந்த காணொளி ஒருபோதும் அங்கீகரிக்க போவதும் இல்லை. அங்கு கூறப்பட்ட கருத்துக்களை நாம வன்மையாக என்ன செய்கிறோம், கண்டிக்கின்றோம். அவ்வாறான கருத்துக்கள், எண்ணப்போக்குகள் யாரிடமாவது இருக்குமாக இருந்தால் அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று இந்த சபையில் குறிப்பிடுகின்றது. ஆனால் அங்க ஒரு பிரச்சனை ஒன்று வருகின்றது. ஷஹ்ரான் கருப்பு நிற ஆடைகள் அணிந்து முகத்தை மறைத்துக் கொண்டு சத்திய பிரமாணம் செய்கின்றார், துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இதுக்கு முரண்பாட ஒரு விஷயம் நடக்கின்றது. 2019 ஏப்ரல் மாதம் 21 எல்லோரும் கருப்பு நிற ஆடைகள் இல்லாமல் முகத்தையும் திறந்து கொண்டு குண்டுகளை சுமந்து சென்றதாக ஊடகங்கள் அறிக்கை விடுகின்றது. அப்ப நீங்க ஏன் சத்திய பிரமாணம் செய்யும் போது முகத்தை மறைத்து கொண்டிருந்து, ஏன் நீங்க குண்டுகள் எடுத்துக்கு போகக்குள்ள முகத்தை திறந்து போனேன்? சத்தியம் பிரமாணம் செஞ்ச ஆட்கள் தானா குண்டுகளையும் கொண்டு போனேன். இந்த குண்டுகளை கொண்டு போனதும் சத்திய பிரமாணம் செஞ்சதும் வேறு நபரா? நீங்க திராணி மிக்கவர்கள், துணியை மிக்கவர்கள், அதிகார பலம் மிக்கவர்கள், ஏன் நீங்க முகத்தை மறைத்துக் கொண்டு சென்றீர்கள்? அதற்கு முரண்பாடாக ஏன் நீங்க கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் ஹோட்டல்களுக்கும் செல்லும் போது நீங்க ஏன் முகத்தை திறந்து கொண்டு சென்றீர்கள்? நியாயமான கேள்வி இல்லையா? அடுத்த விடயம், இங்க ஒரு விஷயம் நடக்கு என்னன்னு சொன்னா, இந்தியா தகவல் சொல்லிட்டு, இந்தியா தகவல் சொல்றதுக்கு முன்பு இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த சஹ்ரான் போன்ற பயங்கரவாத குழுக்களை விசாரணை செய்து வந்திருக்கிறாங்க. அதுல 2017 94 முஸ்லிம் தீவிரவாதிகள் கடும் போக்குடையவர்கள் தொடர்பான அறிக்கை இலங்கை பாதுகாப்பு அதிகாரிகளிடம் இருந்தது. அதே போன்று 2019 129 சஹ்ரான் உட்பட 129 பேருடைய கடும் போக்குவாதிகளுடைய பெயர்கள், முகவரிகள், அறிக்கைகள் அத்தனையும் இருந்தது. இந்த 129 பேர்ல 6 பேர் ஆக்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல பங்கு கொண்டிருக்காங்க. அப்ப என்னைக்கு பிரச்சனை நடக்குன்னு சொன்னா, ஆறு செய்ய போறா, இந்த தாக்கல் எங்க நடைபெற போது இந்தியா சொல்றதுக்கு முந்தி கூட இவ்வாறான ஆக்களுடைய நடமாட்டம் அத்தனை என்ன செய்து இங்க பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமக்கு இப்படியான ஒரு சம்பவம் ஒன்று நடைபெறக்குள்ள மைத்திரி என்ன செய்யறாருன்னு, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சிங்கப்பூர்ல நிக்கார். நாம நல்லா வழங்கணும். ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி, பல மக்கள் படுகொலை செய்யப்பட போகிறார்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு தகவல் கிடைத்து, நமது வீட்டில் உங்களோட வாப்பா பிள்ளாட்டி உமா வாப்பா தந்தையை படுகொலை செய்ய போறாங்கன்னு சொன்னா நாம் விட்டு போட்டு போவோமா? நாம எப்படி போறோம்? நாம் முன்ன ஆயத்த எச்சரிக்கை நடவடிக்கை நாம் எடுப்போம் இல்லையா? ஏன் நீங்க எடுக்காமல் போன? நீங்க சிங்கப்பூர்ல போய் நிக்க. அப்ப உங்களுக்கு இங்க பாராளுமன்ற விசாரணை குழு உங்களை விசாரிக்கும் போது நீங்க சொல்றீங்க, தாக்குதல் நடந்தவுடன், தாக்குதல் 2019 ஏப்ரல் மாதம் 21 நடைபெற்ற போது உங்களுக்கு அறிவிக்கப்படலையான்னு கேக்குது கமிஷன். அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு அது சம்பந்தம் என்ன செய்யல, அறிவிக்கப்படலைன்னு சொல்லுது. ஆனா நிலந்த ஜெயவர்தனை, இந்த பாதுகாப்பு புலனாய்வுக்குரிய SIS உடைய டிரெக்டர் அந்த நிலந்த ஜெயவர்தனை சொல்றாரு, இல்ல நான் அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு மைத்ரிபால சிறிசேன என்ன சொல்றாருன்னு சொன்னா, இல்ல நான் வாரத்துக்கு தான் முயற்சி செஞ்ச, நான் சிங்கப்பூர்ல இருந்து வாரக்கூடிய விமானங்கள், பிசினஸ் கிளாஸ் விமானங்கள், அந்த விமானத்தில இந்த ஆசனங்கள் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா கமிஷன் விசாரிச்சு போட்டு சொல்லுதுன்னு சொன்னா,
ஸ்ரீலங்கா யாழ்னு ஒரு அறிக்கை வருது. என்ன அறிக்கை வர்றாங்கன்னு சொன்னா வெரி கிளியரா சொல்லுதுன்னு சொன்னா UL 303 அது தொடர்பான விமானத்துல வந்து பிசினஸ் கிளாஸும் இருந்தது, சாதாரண ஆசனங்களுக்குரிய ஆசனங்களும் இருந்ததுன்னு சொல்லுது. இப்போ வெரி கிளியரா அங்க முரண்பாடுது. நான் ஏன் இதை முரண்பாடு விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா இந்த சம்பவம் தெரியுது, செய்ய போறாக்கள் ஆறு தெரியுது, இவ்வாறான முரண்பாடுகள் இருக்குது. அடுத்த கட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூத்திரதாரிகளை கைது செய்வதற்கான இலங்கை அரசாங்கத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிது. 2019 காலப்பத்துல டக்ஸிலா ஹோட்டல் சொல்லி ரிசோர்ட் சொல்லி ஹட்டன் இங்க நூரெலியாவில் அங்க சஹ்ரான் போன்ற தீவிரவாதிகள் அந்த ஹோட்டல்ல போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அரபி ஆடைகளை அணிந்து கொண்டு போய் அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையில அவர்கள் பணம் ஆயுதங்கள் சம்பந்தமாக பேசுகிறார்கள். இதனை கேட்ட ஒரு திலகர் ரத்ன என்கிற ஒரு சாதாரண மனுஷன் அவருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. யார் இவர்கள் ஏன் இவ்வாறான பேச்சுக்களை பேசுகின்றார்னு சொல்லி உடனடியாக 119 தொடர்பு கொள்கின்றார். அவரால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அடுத்த கட்டம் அவர் யோசிக்கின்றார், இல்ல இந்த பிரச்சனை மிக முக்கியமானது, நாம் யாருக்காவது பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித ஜெயசுந்தரவுக்கு தொலைபேசி எடுத்து சொல்கின்றார். அவர் உடனடியாக அங்க இருக்கிற SSP அடுத்த தரத்தில் உள்ளவர்களுக்கு தகவலை பரிமாறுமாறு தொலைபேசி இலக்கத்தை கொடுக்கிறார். திலகரத்ன அவரோட சொல்லி விடுறார். ரைட், இப்ப திலகரத்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ரைட், விவர போறாங்க, இல்ல பிடிக்க போறாங்க இருக்காங்க. அவர் காலத்துல 8:14 சொன்ன தகவலுக்கு பின்னர் 4:30 அந்த இடத்துக்கு போலீஸ் வந்திருக்குது. உண்மையில் ஆயுதங்கள் தொடர்பான பிரச்சனை நடைபெறுவதுன்னு சொன்னால், அப்படியான ஒரு சந்தேகம் வலுமாக இருந்தால் பாதுகாப்பு தரப்பினரை, இராணுவத்தினரை, விசேட அதிரடிப்படையினரை அழைக்க வேண்டிய கடமை இருக்கின்ற அல்லவா? அவ்வாறே நீங்க அழைக்கவில்லை. ஏன் அழைத்து சஹ்ரான் போன்ற தீவிரவாதிகளை நீங்க பிடிக்கவில்லை? அங்கு வெறும் போலீஸ் கார், அது பெட்ரோல் நாம சொல்லுவோம், போலீஸார் காரில் வராங்க, வந்து அந்த இடத்தை சோதிக்காங்க. சஹ்ரானாக்கள் போயிட்டாங்க, 4:30 போயிட்டாங்க. சோதித்த போது சஹ்ரானுடைய பேக்கில் இருந்து பணமும் நகைகளும் எடுக்கிறாங்க போலீசார். ஆனா சஹ்ரானுடைய மனைவி சொல்றா என்னன்னு சொன்னா, கமிஷன்ல சொல்லலாம், அந்த பேக்குக்குள்ளான ஒரு பிஸ்டல் ஒன்று இருந்தேன்னு சொல்லாங்க, கை துப்பாக்கி இருந்தேன்னு சொல்லாங்க. இது கமிஷன் ரிப்போர்ட், நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்ல, கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. ஆக நீங்க ஏன் அவ்வாறான தவறுகளை விட்டீர்கள் என்றுதான் கேள்வி. அது மாத்திரம் இல்லை, ஜமீல் தாஜ் சமுத்ரா ஹோட்டல், அங்கு அவர் நாளைக்கு 21ஆம் தேதி குண்டு தாக்கல் ஈடுபடுவதற்காக தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறார். அப்ப அங்க ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, தாஜ் சமுத்ரா ஹோட்டல். அங்க தங்குறாக்கள தகவல் வந்து என்ன செய்ய போகணும், பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு, ஜனாதிபதி விசாரணை பிரிவுக்கு அனுப்ப வேண்டும். அந்த இமெயில் பண்ணப்பட்டிருக்குது. இந்த ஹோட்டல்ல 6 ரூம் எடுத்து தங்குறாங்கிற தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்லல, அந்த விஷயத்தை இப்ப இருக்கிற பாதுகாப்பு அமைச்சர் உறுதிப்படுத்துறாரு. ஜமீல் வந்து நின்றது, இப்ப நாங்க இமெயில் அனுப்பினது பாதுகாப்பு தரப்பு கண்டு, ஏன் நீங்க ஜமீல பிடிக்கல? இப்ப என்னன்னு சொன்னா, எல்லாத்தையும் கை செய்வதற்கான, எல்லாரையும் பிடிப்பதற்கான, இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முகாந்திரங்களும் இங்க இருந்துச்சு. நாம இல்லாம திடுதிடுப்பன இறங்கி வானத்தில் இருந்து இல்லாட்டி காட்டுக்குள்ள இருந்து வந்து இந்த தாக்குதலை செய்யல. அவர்கள் எல்லா விஷயமான விடயங்களையும் அவர்கள் பேசி தெரிந்துதான் செய்திருக்கிறார்கள். அடுத்து பிள்ளையானுக்கு இப்ப பாதுகாப்பு அமைச்சர் நேற்று ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிள்ளையானுக்கு முன்கூட்டியே தெரியுமான்னு சொல்றாரு. பிள்ளையானுக்கு மட்டுமில்லை முன்கூட்டி தெரிஞ்சது, பாதுகாப்பு தரப்பினருக்கு முன்கூட்டி தெரிந்த விஷயம் தான். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம். நாம் அதை தடுக்கல, தடுக்க விரும்பல, தடுக்க தயாரில்லை. நாம 2 விஷயம் அங்க நடக்குது. இந்த ரெண்டு கிரிமினல் நெக்லிஜென்சி, அலட்சிய போக்கு அல்லது தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம், இப்படியான விடயங்கள் என்ன செய்யுதுன்னு இந்த சம்பவம் நடக்கின்றது. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரொஹான் குணவர்தன அசீசர் சொன்னது போல, ரொஹான் குணவர்தன பாதுகாப்புல பெரிய எக்ஸ்பர்ட். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டார், ஸ்ரீலங்கா ஈஸ்ரா டெக்னசக்கியான்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டார். பிள்ளையான் அவரும் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, எல்லாரும் புத்தகம் வெளியிட்டாங்க. அதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, சஹ்ரானோட 6 தொடர்பில் இருந்து, சஹ்ரான் எங்கெங்க போனேன், 6 சந்திச்சு, எவ்வளத்தை சாப்பிட்ட, எந்த கெண்டில சாப்பிட்ட, அவர் டீ குடிச்சாரா, இல்ல வடை சாப்பிட்டாரா, இல்லாட்டி உளுந்து வடை சாப்பிட்டாங்கிற தகவல் கூட ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டு. நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, சஹ்ரான் இந்த குண்டுகளை தயாரித்தார். சஹ்ரான்ங்கிற பயங்கரவாதி இந்த தாக்குதல் நடத்தின நாங்களும் மேட்டுக்குள்ள நடத்தினது. என்ன பிரச்சனைடா, அந்த குண்டுகளுக்குரிய ஆயுதங்களுக்குரிய ரோ மெட்டீரியல்ஸ் இருக்குதானே, அதுகள் அவர் எங்க பெற்றுக்கொண்டார்? அவர் கஸ்டம்ஸ் ஊடாக எடுத்திருக்கணும், எடுக்கலையா? இல்ல. விமான நிலையத்தினூடாக எடுத்திருக்கணும், எடுக்கலையா? இல்ல.
அப்ப எப்படி அவர் கிடைச்சிருக்கு? ஒன்று, நாம் ஏதோ ஒரு மூலப்பொருளை ஒரு கடையில் இருந்து வாங்க வேண்டும், இல்லாவிட்டால் எமக்கு யாராவது பெற வேண்டும். இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், சதுரானுடைய ஆயுதங்கள் எங்கு 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 மறைக்க வைக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா ஆயுதம் கொடுத்தாக்கள், மூலப்பொருளை வழங்கினாக்கள் யாரு? இதுவரைக்கும் தகவல் இல்லை. எப்படி தகவல் இல்லாமல் போகும்? முக்கியமான கேள்வி இல்லையா? அடுத்த விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னா, இங்க இப்ப அண்மையில ஜனாதிபதி அந்தகுமார திசாநாயக்க கூட சொல்லியிருந்தார். அது மிக தெளிவாக தனபால சிங்கம் சோரும் மாசி சோரும் அதை சொல்லியிருந்தாங்க. இந்த ஜனாதிபதி முயற்சி செய்யறாங்க, என்னென்று ஈஸ்டல் தாக்கல் ரிப்போர்ட்டை நான் வெளியிட போறேன்னு சொல்றார். ஆனா பிறகு பார்த்தா சத்தமே இல்லை. அப்ப இங்கே பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டு, தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இவ்வாறு மறைக்கப்பட வேண்டும்? ஏன் இதை தவிர்க்கிறாங்க? ஏன் இந்த சூத்திரதாரிகளை கண்டுகொள்வதற்கு இவர்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டுதாங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆனா அண்மையில பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஒரு ருஸ்டியங் ஒரு இளைஞன் கைது செய்யப்படுறார். என்னத்துக்கு கைது செய்யப்படுறாருன்னு சொன்னா, அவர் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் PTI கைது செய்யப்படுறார். அண்மையில மாவநிலையை சேர்ந்த 21 வயதுடைய இளைஞன் அவர் கைது செய்யப்படுறார். என்னன்னு சொன்னா, தேசிய கொடி அவமானப்படுத்துறதுக்காண்டி. என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இவ்வாறான தேசிய கொடி அவமானத்தின சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கிறது. அண்மையில மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படக்கூடாது என்பதற்காக அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் தேசிய கொடியில் இந்த செம்மஞ்சள் நிறத்தையும் பச்சை நிறத்தையும் இல்லாமலாக்கி வெறும் சிங்கத்தை மாற்றும் பொறுத்த ஒரு தேசிய கொடியை எல்லாரும் பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். நாம் வெளிநாட்டினுடைய தேசிய கொடி அவமதித்ததற்காக கைது செய்யும் நாம், முஸ்லிம்களை கைது செய்யும் நாம், இங்கு நம் நாட்டு உள்நாட்டு தேசிய கொடியை அவமதித்ததற்காக இங்குள்ளவர்களை கைது செய்ய வேண்டுமா இல்லையா? நியாயம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நாம் முஸ்லிம்களை கோபித்துக் கொண்டு அல்லது இஸ்ரேல் சம்பந்தமான ஒரு நிர்பந்தத்துக்குள்ள உள்ளாகி நாம் முஸ்லிம் இளைஞர்களுக்கு மாத்திரம் சட்டத்தை பின்வைக்க முடியாது. அது எப்படி என்று சொன்னால், முகத்தை கோபித்துக் கொண்டு மூக்கை அறுப்பதற்கு சமன். மிகவும் ஆபத்தான விடயம் அல்லவா? மீண்டும் நாம் என்ன செய்கின்றோம்? பிழைகளைத்தான் செய்ய ஆரம்பிக்கின்றோம். நாம் நீதியை செய்ய வேண்டும். சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் என்பது மிக முக்கியமானது. நாம் இந்த விடயத்தில், ஈஸ்டர் தாக்குதல் விடயத்தில் நாம் ஒன்றிணைந்து அனைவரும் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவ கத்தோலிக்க அப்பாவி மக்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும், ஒன்றிணை வேண்டும். இது பின்புலம் நபர்கள், சூத்திரதாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும். நன்றி.